இந்த விஷயம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரைஸை அவங்களால காப்பாற்ற முடியாது. இதோட பேர் வினிகரில். இதை எப்படி நம்ம கல்ச்சர் பண்ணலான்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆப்பிள் சைடர் வினிகர் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்துருங்க. இது கூட 2 கிளாஸ் பாட்டில் அண்ட் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். அதை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட கொஞ்சம் வாட்டர், 2 க்ளோத், 2 லப்பர் பேண்ட், அப்புறம் நம்ம கிளாஸ் பாட்டில், வினிகர், முக்கியமான ஸ்டார்டர் கல்ச்சர் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த ஆப்பிள் சைடர் வினிகரை இந்த பாட்டில்ஸில் 50% அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வினிகரை டைல்யூட் பண்ணுறதுக்கு நம்ம மீதி 50% வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். டைல்யூட் பண்ண வினிகரில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆப்பிள் பீஸை ஒரு பாட்டிலையும் ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். ஆப்பிள் தான் நம்ம ஈலோட ஃபுட்டு. ஆஃப்டர் சம் டேஸ் ஆப்பிள் இந்த மாதிரி மேலே ஃப்ளோட் ஆகாது. நம்ம ரெடி பண்ணியிருக்க பாட்டிலில் நம்ம ஆல்ரெடி வச்சிருக்க மதர் கல்ச்சரை இந்த பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம், நம்ம ஸ்டார்டர் கல்ச்சர் இல்லாமல் ஒரு கல்ச்சரை கண்டிப்பாக உருவாக்க முடியாது. இந்த பாட்டிலை நம்ம க்ளோத்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் மஸ்கிட்டோ லாவாஸ் கல்ச்சர் ஆகி அந்த கல்ச்சர் நம்ம கல்ச்சரை கிராஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த பாட்டிலை டார்க்கான ரூமில் வைங்க, அவுட்டோரில் வைக்காதீங்க. ஆஃப்டர் 7 டேஸ் இந்த கல்ச்சர்லேருந்து நம்ம ஃபீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வினிகர் ஈல் கல்ச்சரை ஃபீட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பொம்மையிலேருந்து நம்ம நைலான் பஞ்சை எடுத்துக்கலாம். இந்த பஞ்சை ஒரு கயிறில் கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க கல்ச்சர் பாட்டிலில் நெக் வரைக்கும் நம்ம உள்ளே இன்செர்ட் பண்ணணும். அதில் பாதி பஞ்சை மட்டும் உள்ள வினிகர்லேயும் மீதி பஞ்சை நம்ம வாட்டர்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ்க்கு காட்டன் பஞ்சை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வாட்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணலாம். அதோட நெக் ஃபுல்லாகிற வரைக்கும் நம்ம வாட்டரை ஃபில் பண்ணலாம். இப்போ இதில் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க நைலான் காட்டன் வழியாக அந்த ஈல்ஸ் எல்லாம் ஆக்சிஜன் எடுக்கிறதுக்காக அந்த பஞ்சு வழியாக மேலே வரும். அப்போ நம்ம வாட்டரை இதிலேருந்து ஒரு இங்க் ஃபில்லரை வச்சு நம்ம எடுத்து நம்ம ஃப்ரைஸ்க்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஞ்சில் நான் ஏன் கயிறு கட்ட சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஃபீட் அந்த தண்ணியை நம்ம வெளியே இங்க் ஃபில்லரை வச்சு வெளியே எடுத்த பிறகு அந்த கயிறை வச்சு நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். எப்போ நமக்கு திரும்பி வேணுமோ அப்போ நம்ம திரும்பி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ரெடி பண்ணுற கல்ச்சர் மேக்ஸிமம் 1 இயர் to 3 இயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இந்த கல்ச்சரோட லைஃப் டைம் பேஸ்ட் ஆன் நம்ம ஆப்பிள் சைடர் எக்ஸ்பிரி டேட்டை பொறுத்து இருக்குது. இந்த வினிகிரியில் நம்ம எக்லேருந்து ஹேட்ச் ஆகிற பீட்டா, கோல்டு, ஏஞ்சல் அந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரைஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுக்கலாம். இந்த வினிகிரியில் நம்ம நீமோ கேண்டி பேர் பீடாகி ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்துருக்கோம். அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணலாம். நான் ஃபீட் பண்ண கிளிப்ஸை இந்த வீடியோவோட நான் ஆட் பண்ணுறேன். Thank you for watching.